முன்னதாக மேகதாது அணைக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கர்நாடக அரசின் வாதம் ஏற்கப்பட்டிருந்தது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பை இப்போதே தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தமிழக அரசின் கருத்துக்களை கேட்காமல் மேகதாது அணை கட்ட அனுமதி வழங்கப்படவில்லை என்று துரைமுருகன் பேசியுள்ளார். மேகதாது அணை கட்ட அனுமதி என்ற தகவல் தவறானது என்றும் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ்நாடு அனுமதிக்காது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த தகவல் தவறானது, மேகதாது அணை கட்ட அனுமதி வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறாரே, வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு கடும் குற்றச்சாட்டை இன்று தன்னுடைய வலைதள வாயிலாக விடுத்திருக்கக்கூடிய நிலையில் மேகதாதுவை பொறுத்தளவு தமிழக அரசு ஏற்கனவே தெளிவாக இருக்கிறது. மேகதாதுவில் எந்தவித அணையும் கட்டுவதற்கு, அதாவது கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு இதுவரை மத்திய அரசு தரப்பிலோ உச்சநீதிமன்றமோ எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை. இதனை திட்டவட்டமாக தமிழக அரசு மறுப்பு தெரிவிப்பதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தன்னுடைய விரிவான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு பக்கம் கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தராமையா தமிழகத்திற்கு ஏற்கனவே இந்த மாதம் வழங்க வேண்டிய அந்த நீர் ஒப்பந்த அடிப்படையிலான நீரை விட கூடுதலாக நாங்கள் தற்பொழுது வழங்கியிருக்கிறோம் என தெரிவித்ததையும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முழுமையாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த 2018 ஆண்டிலேயே கர்நாடக அரசு ஏற்கனவே அந்த வரைவு அறிக்கைக்கான அந்த ஒப்பந்தத்தின் வரைவு அறிக்கைக்கான அந்த சாத்தியக்கூறின் அடிப்படையில் தான் ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து வருகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்தும் பிரதமர் நரேந்திர மோடி கடிதங்கள் எழுதியும் நேரில் அவர்களை சென்று சந்தித்தும் 2 மாநில ஒப்புதல் இல்லாமல் நிச்சயமாக இந்த அனுமதி வழங்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இது போன்ற பேச்சுகள் என்பது முழுமையாக ஏற்புடையதல்ல. இதில் அரசியல் செய்யக்கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த விவகாரத்தை நாங்கள் முழுமையாக, அதாவது முளையிலேயே இது போன்ற நாங்கள் ஒரு விஷயத்தை கிள்ளி எறிய தயாராக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தளவு சட்டரீதியாக மேகதாது விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்வோம் என்று ஒரு விரிவான அறிக்கையாக தெரிவித்து கர்நாடக அரசு மற்றும் சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தன்னுடைய பதில் மூலமாக அவருடைய அந்த அறிக்கைக்கு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். வேதவல்லி, விக்னேஷ் முத்து, மேகதாது வழக்கில் திமுக அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி இருந்தாரே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அது குறித்து அமைச்சர் துரைமுருகன் ஏதேனும் விவரித்திருக்கிறாரா? துரைமுருகனை பொறுத்தளவு ஒரு பக்கம் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வலுவாக சட்ட போராட்டம் தமிழக அரசு ஏற்கனவே செய்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தற்பொழுது டெல்லியில் ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து திமுக சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே போன்று தமிழக அரசு என்னென்ன சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது, மறுபக்கம் முதலமைச்சர் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறிப்பாக தெளிவாக விளக்கம் அளித்துவிட்டார். இதனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு சரியான போக்கில் செல்வதாகவும் சட்ட ரீதியான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் மத்திய அமைச்சரை சந்திக்கக்கூடிய திட்டம் விரைவில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.